கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரமன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். ரோமர் 3:3, ரோமன்ஸ் 3:3. சிலர் விசுவாசியாமற் போனாலும் என்ன? அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமா? இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப ஒரு அருமையாக கேள்வி கேட்டு பதில் சொல்லக்கூடியவர். இப்போ ஒரு கற்பனையாக ஒருத்தர் கேள்வி கேட்டார்னா அந்த கேள்வி இது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறதுக்கு எதிர்த்து கேள்வி கேட்டால் அந்த என்ன கேள்வி கேட்பாங்க, அதுக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை செய்கிறார். இப்போ இங்கே 2 கேள்வி கேட்குறாரு. ஒன்று முதலாவது கேள்வி என்ன கேட்குறாரு, ஏன்னா இப்போ ஒரு யூதனாக இருப்பது சிறப்பு மேன்மை. அவங்க கர்த்தர் அவங்களோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. அப்படின்னா அவங்க உண்மையாக வாழ்ந்து அதன்படி வாழ்ந்துருக்கணும். அவங்க அந்த கர்த்தர் அவங்கள நம்பி ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கணும். ஆனால் இதில் சிலர் அப்படி உண்மை இல்லாமல் போனாங்கன்னா என்ன ஆகும்? அப்போ அவங்களுடைய உண்மை இல்லாத தன்மை கர்த்தருடைய உண்மையை மாற்றுமா? கர்த்தருடைய உண்மையை அதாவது இப்போ யூதர்களை நம்பி கொடுத்தாரு. இப்போ அவங்க அதுக்கு உண்மையாக இல்லை. அப்போ அவங்களுடைய அவிசுவாசம் அவர் கர்த்தர் வைத்திருந்த அந்த நம்பிக்கையை மோசமாக்குனதுனால கர்த்தருடைய வாக்குத்தத்தம் ஒன்றும் இல்லாமல் போகுமா? நீங்கள் என்னாகமம் 23வது அதிகாரம் 19வது வசனத்தில் என்ன பார்க்குறோம்? ரொம்ப தெளிவாக சொல்கிறார். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மனுபுத்திரரும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. எப்படி? யார் சொன்னாலும் அவர் கர்த்தர் உண்மை உள்ளவர் தானே. ஏன்னா தீமோத்தேயுக்கு எழுதும்போது 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லும்போது, நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். எப்படி? அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரு. எப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, கர்த்தர் எவ்வளவு தன்னுடைய குணாதிசயத்துக்கும் தன்னுடைய வாக்கு தத்துவத்துக்கும் எவ்வளவு உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. ஏன்னா ஜனங்கள் என்னதான் தவறுனாலும் கர்த்தர் அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். ஏன்னா கொஞ்சம் வேணா ஒரு சில யூதர்கள் உண்மை இல்லாதவங்களாக இருந்திருக்கலாம். ஆனால் பவுல் ரொம்ப ஜாக்கிரதையாக என்ன சொல்கிறாரு, எல்லாரும் அப்படி இல்லை. ஏன்னா இங்கே சொல்லும்போது கர்த்தருடைய மீட்பு திட்டம் எப்பொழுதும் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துல நிறைவேறும் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா எபிரேயர் 4வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லும்போது, ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் அவிசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. யாரு? ஒரு சிலருக்கு தான். ஏன்னா இங்கே பவுல் ரொம்ப அழகாக கர்த்தர் எவ்வளவு நீதியுள்ளவர், அவர் நாம் எவ்வளவாய் அவளை சார்ந்திருக்கிறான். அதனால ஒரு சில மனிதனுடைய தவறு கர்த்தருடைய திட்டத்தை இது மாற்றவே மாற்றாது அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்கிறாரு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அழகா கேள்வி பதிலாய் கேட்டு அவர் என்ன சொல்ல வர்றாரு, கர்த்தருடைய உண்மை எப்பொழுதுமே நிலை நிற்கும். மனுஷன் தவறு பண்ணாலும் மனுஷன் தவறுனாலும் சரி, கர்த்தருடைய உண்மைத்தன்மை என்றும் மாறாது. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ஏன்னா நம்ம இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை குறித்து ஒரு சந்தேகம் இல்லை, அவங்க அது கீழ்ப்படியாமல் போகிறது. ஆனால் ஒரு காரியம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும், கர்த்தருடைய சத்தியமும் அவருடைய வாக்கு தத்தமும் என்ன ஆனாலும் அது ஒரே மாதிரி இருக்குது. ஏன்னா கர்த்தர் உண்மையில் எல்லா மனிதரும் பொய்யனா மாறட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை, ஏன்னா இங்கே கர்த்தருடைய உண்மைத்தன்மையை ரொம்ப அழகாக நேர்த்தியாக நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்மளை எவ்வளவு அழகாக இந்த வசனம் நம்மளை மாற்றணும். நீங்கள் ஊழியத்தில் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு தலைமைத்துவத்தில் இருந்தாலும் சரி, ஒரு தனிப்பட்ட விசுவாசத்தில் இருந்தாலும் சரி, நம்ம முழுமையாக தேவனுடைய உண்மை தன்மையும் அவர் வாக்கு கொடுத்தா அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார், அதில் மாறவே மாறாது என்பதை நம்ம மிக ஆணித்தரமாக நம்முடைய இருதயங்களில் மிக தெளிவாக எழுதி கொள்ள வேண்டும். காரணம் என்ன? இந்த ஒரு சிலர் பண்ணுகிற பாவம் என்ன பண்ணாது, மொத்தமாக தேவனுடைய திட்டத்தை மாற்றாது.
தேவனுடைய உண்மைத்தன்மையை மாற்றாது. தேவன் அவர் கொடுத்த வாக்குக்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் மனம் மாற மனிதன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாமல் இருக்கவே மாட்டார். அப்போ என்ன, ஒரு மனிதனுடைய முடிவு தேவனுடைய திட்டத்தை மாற்றுவதே இல்லை. அவருடைய மீட்பின் திட்டம் நம்ம பார்க்குறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார், மீண்டும் வரப்போகிறார். அதனால் அவருடைய மீட்பின் திட்டம் மாறுவதே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, நாங்கள் எவ்வளவு தரம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் தேவன் உம்முடைய வாக்கு தத்தத்திற்கு உண்மையுள்ளவராய் இருந்து, ஆண்டவரே, உம்முடைய வாக்கு தத்தத்தை எப்பொழுதும் நிறைவேற்றக்கூடிய தேவனாய் இருக்கிறீங்க என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் நாங்கள் வாழ எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.